ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிபிடி 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூலை 2nd வீக்ல இருக்கும். ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்டோட பிடிஎஃப் நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம சென்னை ஜோனோட கட் ஆஃபோட பிடிஎஃபையும் நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஆர்ஆர்பி சென்னை ஜென் நம்பர் 6 2025 நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் ரிசல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி 1 and shortlisting candidate for second stage CBT on the basis of first stage CBT. என்ன சொல்லியிருக்காங்க? The first stage computer based test was conducted from 16th March 2026 to 27 March 2026. RRB NTPC graduate ஓட CBT 1 exam Zen number 6 2025 ஓட CBT 1 exam 16 மார்ச்ல இருந்து 27 மார்ச் வரைக்கும் நடந்துச்சு. The candidates bearing the roll number listed herein under have been provisionally shortlisted to appear in the second stage CBT. இந்த பிடிஎஃப்ல ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். அவங்க வந்து செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. Candidates have been shortlisted as per the merit in first stage CBT, duly considering their order of preference for various posts. Candidates who are shortlisted for second stage CBT availing the reservation benefits OBC, SC, ST, EWS, PWBD, ex-servicemen shall continue to be considered only against OBC, SC, ST, EWS, PWBD and ex-servicemen for all subsequent stage of recruitment process. Subsequent shortlisting of DV will be based on the performance of candidate in second stage CBT and based on the performance of candidate in both second stage CBT and CBET. ஆக்சுவலா இதுல என்ன அப்படின்னா, சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிபிடி 2க்கு அப்புறம் டைரக்டா வந்து அவங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிபிடி 2க்கு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட், அப்படி இல்லைன்னா சைக்கோ டெஸ்ட் சிபேட் வந்து இருக்கும். இப்போ ஸ்டேஷன் மாஸ்டருக்குலாம் பாத்தீங்கன்னா சிபேட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி அந்த டைப்பிங் டெஸ்ட் சிபேட் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறமா டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். Second stage CBT for the post Zen number 6 2025 for provisionally qualified candidates is tentatively scheduled on second week of July. CBT 2 எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா ஜூலை 2nd வீக்ல CBT 2 எக்ஸாம். கரெக்டா உங்களுக்கு 1 month 30 days தான் டைம் இருக்கு. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே CBT 2க்கு வெறித்தனமா படிக்க ஆரம்பிங்க. ஆல் தீஸ் கேண்டிடேட்ஸ் shall be advising through official website of RRB, SMS, email to download their city intimation about 10 days prior to the second stage CBT. E-call letter will be available for download 4 days prior to the CBT. இப்போ சிபிடி 1ல ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேண்டிடேட்ஸ் கேன் வியூ their individual scores and their qualifying status for second stage CBT by logging in through the link provided on the official website of RRB, duly entering their registration number, date of birth. The link will be live from 12/6/2026 17 hours. அதாவது 12 ஜூன் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு எக்ஸாம் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்டும் உங்களுக்கான ஸ்கோர் கார்டு வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்க குவாலிஃபை ஆயிருக்கீங்களாங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். இப்ப குவாலிஃபை ஆகிருக்கீங்களா சிபிடி 2க்கு அப்படிங்கறத இந்த பிடிஎஃப்ல நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங் 5 o'clock வந்து உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க ஆர்ஆர்பி வெப்சைட் போயிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து செக் பண்ணிக்கலாம். He or she appeared along with correct answer marked among the 4 option. Candidature of all the qualified candidates for second stage CBT is purely provisional. லாஸ்ட் வரைக்குமே இவங்க வந்து ட்ரைனிங் முடிகிற வரைக்குமே provisional தான் சொல்லுவாங்க. is liable to be cancelled at any stage of recruitment or thereafter in case of any inconsistency, deficiency in the data furnished of any malpractice. இது எப்பவுமே சொல்றதுதான். ஓகேவா? ஏதாவது ஒரு குளறுபடிகள் மூலமா எக்ஸாம் எழுதியிருந்தாலோ, ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா எந்த ஸ்டேஜ்லனாலும் நாங்க வந்து என்ன பண்ணிடுவோம், உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. while every care has taken, இதுவும் எப்போ சொல்றதுதான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிடிஎஃப்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிபிடி 1க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிபிடி 2 எக்ஸாம் பாத்தீங்கன்னா 2nd ஜூலைல உங்களுக்கு சிபிடி 2 எக்ஸாம் வந்து இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock நீங்க வந்து உங்களுக்கான ஸ்கோர் கார்டு வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்கோர் கார்டோட லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆனதும் எப்படி செக் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ரிசல்ட் செக் பண்றதுக்கு இந்த பிடிஎஃப் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க டெலிகிராம் போயிட்டு லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு டைப் பண்ணீங்கனாலே போதும், நம்ம சேனல் வந்துரும். அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே,
இதுல ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இது உங்க போன்ல பிடிஎஃப் ஓபன் ஆகும். ஓகே. இந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணிட்டு உங்க லேப்டாப்ல கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வரும். ஓகே. அதுல உங்களோட ரோல் நம்பரை நீங்க டைப் பண்ணுங்க. நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அந்த ரோல் நம்பரை அப்படியே அதுல வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். இந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதுலயே ஹைலைட் பண்ணி காட்டும். அதை வச்சே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களாங்கிறத இதுல செக் பண்ணிக்கலாம். ஓகே. நேத்து நைட்டு ஒரு 9 மணிக்கிட்ட தான் இந்த ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இது 11 ஜூன் 2026 எஸ்டர்டே நைட்டு தான் எல்லா இதுக்குமே, எல்லா ஜோனுக்குமே பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலா நம்ம சென்னை ஜோன்ல எவ்ளோ ஸ்டூடண்ட் சிபிடி 2க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, 2814 ஸ்டூடண்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இதுல கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, கேட்டகரி நம்பர் 1, 2, 3, 4, 5ன்னு குடுத்திருக்காங்க. அதாவது அந்த போஸ்ட் வைஸ் அவங்க வந்து கட் ஆஃப் குடுத்திருக்காங்க. குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், ஸ்டேஷன் மாஸ்டர்ன்னு இந்த மாதிரி போஸ்ட் வைஸா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் குடுத்திருக்காங்க. இதுல கேட்டகரி நம்பர் 1 இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்க ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு ரோல் நம்பர் வந்திருக்கும் இல்லையா? அந்த ஸ்டூடண்ட் வந்து ஏதாவது ஒரு கேட்டகரிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கலாம். இல்ல எல்லா கேட்டகரிக்கும் கூட ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கலாம். இல்ல 2 கேட்டகரி, 3 கேட்டகரிக்கு கூட ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கலாம். இருக்கதுலே அவங்க ஹையஸ்ட் மார்க் வச்சிருக்காங்க அப்படின்னா, எல்லா கேட்டகரிக்குமே அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருப்பாங்க. கேட்டகரி நம்பர் 1க்கு பாத்தீங்கன்னா, எஸ்சி ஸ்டூடண்ட்க்கு 77.73 கட் ஆஃப் வச்சிருக்காங்க. எஸ்டிக்கு 75, ஓபிசிக்கு 80.5, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பாத்தீங்கன்னா 52.51 வந்து கட் ஆஃப் வச்சிருக்காங்க. அதே மாதிரி கேட்டகரி நம்பர் 2க்கு பாத்தீங்கன்னா, யூஆருக்கு வந்து 81 கட் ஆஃப், எஸ்சி ஸ்டூடண்ட்க்கு 74 வந்து கட் ஆஃப் வச்சிருக்காங்க. கேட்டகரி நம்பர் 3க்கு யூஆருக்கு 80 கட் ஆஃப். அதே மாதிரி கேட்டகரி நம்பர் 4க்கு யூஆருக்கு 75 கட் ஆஃப். அதே மாதிரி 5க்கு பாத்தீங்கன்னா 75 வந்து கட் ஆஃபா வச்சிருக்காங்க. இதே கேட்டகரி நம்பர் 3ல பாத்தீங்கன்னா எஸ்டிக்கு 64.28. நீங்க இதுல எந்த கேட்டகரினாலுமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கலாம். இல்ல எல்லா கேட்டகரினாலுமே நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கலாம். அது எப்ப தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் நீங்க ஸ்கோர் கார்டு செக் பண்ணுவீங்க இல்லையா? அதுல நீங்க எத்தனை இதுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க சிபிடி 2க்குங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஓகேவா? அதே மாதிரி இங்க எஸ்டிக்கு கேட்டகரி நம்பர் 4க்கு 60.92 வந்து குடுத்திருக்காங்க. கேட்டகரி நம்பர் 5 எஸ்டிக்கு 60. கேட்டகரி நம்பர் 4க்கு பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு 73.31. அதே மாதிரி ஓபிசிக்கு கேட்டகரி நம்பர் 5க்கு வந்து 74.36. கேட்டகரி நம்பர் 4ல இடபிள்யூஎஸ்சிக்கு 65.13. கேட்டகரி நம்பர் 5க்கு பாத்தீங்கன்னா 66.32. ஓகே. சோ இதுதான் கட் ஆஃப். இந்த கட் ஆஃபோட பிடிஎஃப்பும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கிராஜுவேட் எக்ஸாமோட ரிசல்ட் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஜூலை 2nd வீக்ல உங்களுக்கான சிபிடி 2 வந்து இருக்கும். சோ இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி சிபிடி 1க்கே சிலபஸ் எல்லாமே தரவா படிச்சிருப்பீங்க. இப்ப சிபிடி 2க்கும் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் சிலபஸ் கிடையாது. சேம் சிலபஸ் தான். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு சிபிடி 2 எக்ஸாமுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 120 மார்க்குக்கு சிபிடி 2 எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகே. மேக்ஸ்ல 35, ரீசனிங்ல 35 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 கொஸ்டின் வரும். டோட்டலா 120 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. சேம் அதே மாதிரி 1.5 மணி நேரம் டைம், 1/3 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கா இருக்கும். சோ இந்த டைம்ல உங்களுக்கு எக்ஸாம் வந்து 2nd வீக்ல தான் ஜூலைல இருக்கு. 30 நாள் டைம் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் எடுங்க. இல்லனா ஒரு 5 to 6 ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த ஃபுல் டெஸ்ட்டை தரவா அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு சிபிடி 1 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிபிடி 2க்கு போறதுக்கு தான். ஓகேவா? சிபிடி 2ல நாம எவ்வளவு மார்க் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு பாத்தீங்கன்னா போஸ்டிங் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சில போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஸ்கில் டெஸ்ட் இல்லனா சைக்கோ டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே. சோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே கரெக்டா கிளியர் பண்ற மாதிரி பாருங்க. சோ இன்னும் ப்ரிப்பரேஷனை வந்து பூஸ்ட் அப் பண்ணி கொண்டு போங்க. டெஸ்ட் எடுத்து மார்க்கை வந்து 120 அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 100 மார்க், 120க்கு அவுட் ஆஃப் 100, 100க்கு மேல எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து இன்னும் காம்படிஷன் சிபிடி 2க்கு வந்து ஹெவியா தான் இருக்கும். ஓகே. 2184 ஸ்டூடெண்ட்டுக்குள்ள அந்த கேட்டகரிக்குள்ள என்ன இருக்கும், அந்த காம்படிஷன் வந்து இருக்கும். இருக்கிறதுலே நம்ம ஹையஸ்ட் மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சேஃபான இதுல இருந்துக்கலாம். சோ முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்ணி எவ்வளவு மார்க் மேக்ஸிமமா ஸ்கோர் பண்ண முடியுமோ சோ அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? கிராஜுவேட்டோட ரிசல்ட் வந்துருச்சு. அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டோட எக்ஸாம் நாளையில இருந்து உங்களுக்கு செகண்ட் பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 13ல இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா செகண்ட் பேஸ் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. சோ ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் முடிய அந்த ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை பார்த்துட்டு அடுத்தடுத்த ஷிஃப்ட் வந்து போங்க. ஓகே. சோ எனக்கு ஜூன் 13ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு, ஜூன் 20ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு, எனக்கு முந்தின ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இப்போ மே 7,
8, 9ஓட கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 99 பே பண்ணிட்டீங்கன்னா, மே 7ல இருந்து ஜூன் 20 வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய முடிய உங்களுக்கு கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் வந்து டீம் சென்ட் பண்ணிருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி ஷிஃப்ட்ன்னு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஐ வாண்ட் என்டிபிசி ஷிஃப்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 2க்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேரை தரவா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜூலை 2nd வீக்ல எக்ஸாமா, அப்போ நவம்பர் 2025ல இருந்து ஜூன் 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேரை தரவா படிச்சிருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இல்லைன்னா ஒரு 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை கொஞ்சம் தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்ல நம்ம நல்ல ஸ்கோர் வந்து வாங்கிடலாம். ஏன்னா 50 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் 20 கொஸ்டின் வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து. ஸோ இந்த கரண்ட் அஃபேர் எல்லாமே எனக்கு எங்க படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 999. இப்ப என்டிபிசி போற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா கூட நீங்க லைஃப் டைமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, நீங்க ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்கன்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. என்டிபிசிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 199 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 99. ஓகே, இப்போ எல்லா எக்ஸாமும் முடிஞ்ச எக்ஸாமுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கான டேட்டும் கூடிய சீக்கிரத்துல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் குரூப் டி மட்டும் தான் உங்களுக்கு வந்து பெண்டிங் இருக்கு. ஓகேவா? ஏற்கனவே எழுதுன குரூப் டியோட ரிசல்ட் வந்து இந்த வாரத்துக்குள்ள ஏன் இன்னைக்கே கூட நாம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சோ அந்த ஜென் நம்பர் 8க்கான ரிசல்ட் இமிடியேட்டா ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து ஜென் நம்பர் 9க்கு இப்போ குரூப் டி அப்ளை பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுக்கான எக்ஸாம் டேட் ஆகஸ்ட்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. ஓகேவா? சோ நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிருக்கேன், இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, இப்ப இருக்க 60 டேஸ்ல நான் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டெய்லி லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ லாஸ்ட் மினிட்ல இந்த 60 டேஸும் இந்த லைவ் கிளாஸ் ஃபாலோ பண்ணாலே குரூப் டி எக்ஸாம் உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சோ லைவ் கிளாஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இப்போ இந்த லைவ் கிளாஸ்க்கு மட்டும் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1299 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இப்ப கிராஜுவேட்டோட ரிசல்ட் செக் பண்றதுல எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? சோ ரிசல்ட் செக் பண்றதுக்கான பிடிஎஃப் டெலிகிராம் சேனல்ல கொடுத்திருக்கேன். கட் ஆஃபோட பிடிஎஃப்பும் டெலிகிராம் குரூப்ல இருக்கு. அதுல பார்த்து தெளிவா செக் பண்ணிக்கோங்க. சோ ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா சிபிடி 2க்கு வெறித்தனமா படிங்க. ஏன்னா சிபிடி 2ல மட்டும் நாம வந்து நல்ல ஸ்கோர் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் தான். ஓகேவா? உறுதியாவே இருந்துடலாம். சோ இன்னும் கொஞ்சம் தான், பாதி தூரம் வந்தாச்சு. சிபிடி 1 முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சிபிடி 2க்கும் வெறித்தனமா இருந்து படிங்க. ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க. சோ கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.